அநேக திரளான மக்களை கொள்ளை பொருளாக கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே வாசல்களை திறந்து வைக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. நாம் நம்முடைய வார்த்தையின் மூலமும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமும் இயேசுவை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு கடைசி காலங்களிலே நாம் இருக்கிறோம். ஆக வாசல்களை சபைகள் திறந்து வைக்க வேண்டும். இந்த சபைகளுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி வெளியே குப்பையாய் தள்ளிவிட்டு சபைகளுக்குள் ஒரு சுத்திகரிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆக சபையிலே ஒரு போதகரை சந்திக்க ஒரு மக்கள் வரும் பொழுது இன்னைக்கு அநேக காரியங்கள் தடையாக இருக்கிறது. அதெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். 24 மணி நேரமும் நான் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் ஜெபங்களை கேட்க எப்படி அவருடைய கண்கள் திறந்தவைகளும் காதுகள் கேட்கிறவைகளுமாக இருக்கிறதோ அப்படியாகவே போதகர்கள் விசுவாசிகள் வரும்பொழுது எந்த நேரமும் அவர்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இன்னைக்கு அநேக போதகர்கள் அவைலபிளாக இல்லை. அவங்களுடைய அநேக தனிப்பட்ட வேலைகளில் மூழ்கி இருக்கிறாங்க. அநேக கமிட்மெண்ட்டுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் மாறணும். அடுத்தது சபைகளுக்குள்ள இருக்கிற பாரம்பரியங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். சபைகளுக்குள் இருக்கிற ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். சபையை பயத்தில், சபையை விசுவாசிகளை தன்னுடைய பாஸ்டருங்கிற அதிகாரத்திலும் நீங்க இப்படி செய்யலைன்னா சாபத்தில் கட்டி வைக்கிற சபையாக இருக்கக்கூடாது. ஆசீர்வதிக்கிற ஒரு சபையாக இருக்கட்டும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் எவ்வளவு தவறு செய்தாலும் ஏற்றுக்கொண்டு அவர்களை சுத்தமிட்டு ஆலோசனைகளும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறான். அந்த ஒரு தகப்பனுடைய இருதயத்தோடு போதகர்கள் இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்திலே அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட சபைகள் நிரம்பி வழிக போகிறது. அதற்காக அவங்க பண்ற தப்பெல்லாம் தடவி கொடுத்துட்டுருங்கன்னு சொல்லல. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு நல்ல தகப்பன் கண்டிப்பா அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைப்பான். ஒரு பிரச்சனைங்கிற வேலையில கையை பிடிச்சு கவலைப்படாதடா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு போதகர்கள் எழும்ப வேண்டிய காலகட்டத்தில் சபைகள் இருக்கிறது. ஆக சபைக்கு வரலன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, வேலை போயிடும். சபைக்கு வரலன்னா நீ உருப்பட மாட்டேன், சபைக்கு வரலன்னா உன் குடும்பம் விலகாது. இதெல்லாம் நம்ம விட்டு ஒழிக்கப்பட வேண்டிய காரியங்கள். அடுத்தது இன்னைக்கு சபையில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னென்ன பெரிய பிரச்சனை? பாஸ்டர் பரிசுத்தமானவர், பாஸ்டர் பொண்டாட்டியும் பாஸ்டர் பிள்ளைங்கள்லாம் பரிசுத்தமானவங்க. ஆனால் ஒரு விசுவாசி ஒரு தவறளிக்கப்பட்டவன் போலவும் ஒரு கூனி குறுகன மாதிரியும் இவங்க பெரிய உயர்ந்தவர்கள் போலவும் இன்னைக்கு நிறைய சபைகளை ட்ரீட் பண்றாங்க. கிடையாது. சபைக்குள் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட விசுவாசிகள் கொஞ்சம் கூட குறைய இருக்கதான் செய்வாங்க. ஆனா அவர்களை நல்வழிப்படுத்தவே ஊழியர்களை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே நீ இப்படி இல்லை பிரதர், அதனால இல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தரே கடலின் ஆழங்களுக்குள்ளாக என்ன பண்றாரா? நம்முடைய பாவங்களை மூடி மறைக்கிறார். நம்மை ஒவ்வொரு முறையும் பராக்கிரமசாலையாகவும் பரிசுத்தவானாகவுமே பார்க்க விரும்புகிறார். ஆக தேவனுடைய சிந்தைக்குள்ள போய் சபையை வழி நடத்துகிற சபைகள் பெருக போகிறது.